லாஸ்ட் 2 டேஸா பார்த்தீங்கன்னா, அம்மோனியா கேஸ் லீக்னால கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. நெறைய பேர் கவலைக்கிடம், நெறைய பேர் என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் நெறைய பார்த்திருப்பீங்க. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, தனியாருக்கு சொந்தமானன்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். தனியாருக்கு சொந்தமான இறால் தொழிற்சாலை அப்படின்னு தான் இருக்கும். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட்டு. அத கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்க்கு போலாம். என்னன்னா, ஒருத்தன் குற்றம் செய்றாங்க அப்படின்னா, குற்றத்துல ஈடுபட்டாலும், ஈடுபடாட்டியும் அதுல லிங்க் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பேரும், அவங்களோட நேமும் போட்டு நியூஸ்ல வந்துரும். இதே இது நம்மளோட வேற ஏதாவது ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது. இல்லன்னா இண்டஸ்ட்ரி சைடுல ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அதோட பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருக்கு. அத சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா? எனக்கு தெரியல. தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அத சொல்லலாம்ல, ஏன் சொல்லவே மாட்டேங்கிறாங்க? ஒருத்தன் குற்றம் செஞ்சா அவனோட பேரும், ஃபோட்டோ போடுறாங்க. பட் இங்கேயும் அதை இத பண்ண மாட்டேங்கிறாங்களா? ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது இதுக்கு சட்டம் இருக்குதா? அப்படி சொல்லக்கூடாதுன்ட்டு. எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி தான் இதே இப்போ கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து தனியார் தொழிற்சாலைன்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் ஆகி வந்திருக்கு. அந்த கம்பெனியோட நேம் எதுவுமே வரல. இப்ப அதுல இறந்துட்டாங்க. இப்ப இந்த அம்மோனியால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அத பார்க்கலாமா? இப்போ மெயினா பார்த்தீங்கன்னா அம்மோனியா கேஸ். இப்போ அம்மோனியா வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர், அதாவது உரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சீ ஃபுட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா மீனை பதப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். மீனோ இறால வந்து சீக்கிரம் கெட்டு போகுமே, அது வந்து எப்படி ஸ்டிப்பா இருந்துக்கும், அவ்வளவுதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கிளியரா அதாவது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவா புரியணும் அப்படின்னா, மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அம்மோனியா யூஸ் பண்ணா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மோனியா வந்து சீ ஃபுட் இண்டஸ்ட்ரியில அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதிகமா மீன்ஸ் எப்படின்னு சொல்றேன்னா, சீ ஃபுட் இண்டஸ்ட்ரியிலாம் அம்மோனியா இருக்கும். இதெல்லாம் எப்படி பார்த்தாலும் நீங்க எல்லாம் ஃபாரினுக்கு அப்படிதான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இங்க நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபாரின் தான் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகும். இதுல மெயினா பாத்தீங்கன்னா, அம்மோனியா ஃபர்ஸ்ட் லீக் ஆகுது. கொஞ்சமா ஏதாவது லீக் ஆகுது அப்படின்னா கண்ணெரிச்சல் வரும், தலை வலிக்கும், கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல லீக் ஆச்சு, மூச்சு இழுக்கும் போதெல்லாம் உங்க உடம்புக்குள்ள போயிட்டு போயிட்டு வருது அப்படின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மூச்சு திணறல் வரும். கண்டிப்பா வரும். மூச்சு திணறல் வரும், லங்ஸ் பாதிப்படையும். அதுக்கப்புறம் மூச்சு திணறல் வந்துச்சுனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்கும், ரத்தத்துல கலந்துக்கும். அது இம்பாக்ட் அதுக்கப்புறம் அதிகமாகும். ஆனதுக்கப்புறம் இறந்து போக கூட நேரிடும். அதிகமா லீக் ஆயிடுச்சு அப்படின்னா முக்கியமா பாத்தீங்கன்னா, அதை அனலைஸ் பண்றதுக்கு டிடெக்டர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அதாவது கேசஸ்ன்னு சொல்லிட்டு டிடெக்டர்ஸ் இருக்கு, அதை வாங்கி வச்சிருப்பாங்க. அது போக அது சென்ஸ் பண்றதுக்கும் டிடெக்டர்ஸ் இருக்கு, அது வாங்கி வச்சிருப்பாங்க. பட் எல்லா கம்பெனிலும் அது இருக்கணும். அம்மோனியா கேசஸ் ஏதாவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த கேசஸ் வந்து சென்ஸ் பண்றதுக்கு டிடெக்டர்ஸ் இருக்கணும். பட் இங்க இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்குதா, இல்லைன்னா வச்சிருக்காங்களா வைக்கலையா நமக்கு தெரியாது. ஏன்னா அது சென்ஸ் ஆகுது, லீக் ஆகுது அப்படின்னாலே அது சென்ஸ் பண்ணிடும். அலாரம் ஹூட்டர்ல சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடிச்சதுக்கப்புறம் அத்தனை பேரும் வெளியே போயிடலாம். ஓகே, இது அம்மோனி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல வெளியே போயிடலாம். பட் அது அங்க இருக்குதா இல்லையான்ட்டு விசாரணைலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இதனால யார் பாதிப்பு அடைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் பண்ண எம்ப்ளாய்ஸ். அந்த எம்ப்ளாய்ஸ் எல்லாரும் யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வடநாட்டை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இங்க யாருமே அதிகமா ஒர்க் பண்ணல. முக்கியமா சீ ஃபுட் இண்டஸ்ட்ரியில நீங்க அதிகமா எங்கேயாவது இண்டஸ்ட்ரி பக்கம் போனீங்கன்னா, அங்க வந்து வடநாட்டுல இருக்கவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. என்ன ரீசன்? மேபி எனக்கு வேணா சேலரி கம்மியா இருக்கும், அதனால ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நமக்கு தெரியல. பட் சீ ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து மேக்சிமம் வடநாட்டுக்காரவங்க தான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனையவே சட்டசபையில வந்து கண்டிப்பா இன்னைக்கு காலையில பேசியிருந்தாங்க. பேசி கிட்ட சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்க 2 லட்சம் அறிவிச்சிருக்கீங்க, 10 லட்சமா அறிவிங்க இறந்தவங்களுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மையை சொல்ல போனா, எங்கேயோ வந்து இங்க தமிழ்நாட்டுல நம்ம நாட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இங்க இருந்து அங்க போகணும். எவ்வளவு இருக்கு தெரியுமா? அங்க இருக்க ஒரு இதனால ஒரு குடும்பம், அவங்களுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும். ஒருத்தங்க இறந்துட்டாங்க இல்லையா, அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும் சொல்லிட்டு நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. அவங்களோட சம்பாத்தியம் அங்க கெடும். இவங்க நம்பி நிறைய அவங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்கலாம், அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம். எவ்வளவோ பேர் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு, அதுவும் சின்ன வயசுல போனா ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கேன். இந்த மாதிரி நடக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்க எல்லாம் கரெக்டாக தான் வச்சிருக்காங்களா, இன்னும் பழைய தொழிற்சாலை இருந்துச்சுன்னா என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இதை பண்ணுங்க. ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் இங்க பண்ண முடியும். நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அவங்க என்ன புதுசா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில வேலை பார்ப்பீங்க. வேலை பார்க்குறவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சேஃப்டி வந்து ப்ராடக்ட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா சண்டை போட்டு வாங்குங்க. ஒவ்வொரு கம்பெனிலும் சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க இருக்காங்கன்னா ஒருத்தவங்க சண்டை போட்டு சேஃப்டி ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. சண்டை போடுங்க. உங்களுக்கு ஹெல்மெட் குடிக்கல சண்டை போடுங்க, ஷூ குடிக்கல சண்டை போடுங்க. சேஃப்டி ப்ராடக்ட்ஸ் உங்க கம்பெனில கொடுக்கல அப்படின்னா சண்டை போட்டு வாங்குங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா, அதே மாதிரி அவங்க கொடுத்தாலும் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். சும்மா தூக்கி நம்ம காசுல வருதுன்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம உயிருக்கு தான் நமக்கு ஆபத்து. ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம வேலை பார்க்கறோம்னா எல்லாமே பக்காவா நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாமே கரெக்டா பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு உள்ள போனா மட்டும்தான் நம்ம உயிர் மிஞ்சுன்னு சொல்லலாம்.
இல்ல நான் வந்து என்ன கொடுத்தாலும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னதா கூட ஏதாவது நடந்தா கூட நாளைக்கு உங்களுக்கு இம்பாக்ட் உங்களுக்கு ஆகாது, உங்க குடும்பத்துக்கு தான் ஆகும். அதனால அதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல வரேன். முக்கியமா பாத்தீங்கன்னா, எனக்கு இதான் டவுட்டா இருக்கு, யாராவது கிளாரிஃபை பண்ணுங்க. எது நடந்தாலும் இந்த தனியார் காலேஜை மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலும் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இல்லைன்னா எது தனியார்ல எது பிரைவேட்ல எது நடந்தாலும் அந்த பேர் மட்டும் ஏன் வெளியே வர மாட்டேங்குது, ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது ஏதாவது சட்டத்துல ஏதாவது இருக்குதான்னு மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன் கவர்மெண்ட் ஒரு இது நோட்டீஸ் ரிலீஸ் பண்றாங்க, அதுலயே தனியார் தொழிற்சாலையும் தான் இருக்குது. ஏன் அப்படி இருக்குது? அப்படி ஒன்று ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.